பாக்கியம் பாண்டியன் வீட்டுக்கு வந்தாலே ஏதாச்சும் ஒரு கலகத்தை உண்டு பண்ணிட்டு தான் வீட்டு பக்கமே திரும்புவாங்க அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாரும் மறக்காம இந்த ஸ்டோரிக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. இங்க பாக்கியம் வீட்டுக்கு வந்ததும் கோமதி கிட்ட நல்லதான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா குழந்தை அப்படிங்கிற விஷயம் பேசினதுமேட்டு இங்க கோமதி கோவப்பட்டு எந்திரிச்சு போயிடுறாங்க. உடனே தங்கமயில் இருந்துகிட்டு முன்னாடி எல்லாம் நல்லதாமா இருந்தாக அத்தை, ஆனா இப்பதான் இவங்க பண்றது எதுவுமே சரியில்லை, குழந்தை இல்ல அப்படின்னு ஆனதுக்கு அப்புறம் என்னை மதிக்கவே மாட்டேன், மூஞ்சி கொடுத்து கூட என்கிட்ட பேச மாட்டாங்க, நான் என்னமா பண்ணட்டும் அப்படின்னு சொன்னதுமேட்டு அந்த நேரத்துல சுகன்யா நல்ல இவங்கள்ட்ட கொளுத்தி போடணும் அப்படிங்கிறதுக்காக வந்து எனக்கு என்னமோ உங்க பொண்ணு இந்த குடும்பத்துல மண்ணெடுத்துருமானு பயமா இருக்கு. அங்க ராஜியும் மீனாவும் பாண்டியனை எப்படி எகுத்து கேள்வி கேட்கறாங்க தெரியுமா? ஆனா நம்ம தங்கமயிலதே பாவம் வாயில்லா பூச்சி, ஒத்த வார்த்தை கூட எகுத்து கேட்க மாட்டான். அதுவும் இல்லாம சரவணன் அதுக்கு மேல ஒரு புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேருமே அமைதியாவே இருந்தா குடும்பம் குப்பர படுத்துக்கும், யாராச்சும் ஒருத்தர் எகுத்து கேள்வி கேட்டாதான் இந்த குடும்பத்துல வாழ முடியும் அப்படின்னு ஏத்தி விட்டுட்டு போறாங்க. அப்ப உடனே பாக்கியம் இருந்துகிட்டு ஏண்டி என்னடி என்ன நடக்குது வீட்டுல அப்படின்னதும் அதை ஏமா கேக்குறீங்க, இப்ப லோனை எடுத்து லோனு பணத்தை கதிர் தம்பிக்கும் செந்தில் தம்பிக்கும் பிரிச்சு கொடுக்க போறாங்களா அப்படின்னு சொன்னதுமேட்டு இங்க பாரு மயிலு, உன் புருஷன் மாதிரியே நீயும் அமைதியா இருந்தேன்னா இந்த குடும்பத்துல வாழ முடியாது, நாளைக்கு நீயும் உன் புள்ளையும் கடனாளி பொண்டாட்டியா தான் வாழ முடியும், சரியா? நீங்களும் மத்தவக மாதிரி வாயை திறந்து கேளுங்க. ஆனா உன் புருஷன் இருக்காரே, அப்பா என்ன சொல்றாரோ தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை மாதிரி அவர் என்ன சொல்றாரோ அதை தான் செய்வாரு. ஆனா நீயும் அப்படி இருக்க கூடாது, ஓ மாமனார் தானே, நீ கேள்வி கேட்கறதுல என்ன தப்பு இருக்கு? இப்ப ராஜி எல்லாம் அங்க போறேன்னு சொல்லி எகுத்து கேள்வி கேட்டுட்டு போகலையா? நீ மட்டும்தான் ஓவியமா என்ன? இங்க பாரு, நான் சொல்றத அம்புட்டு தான் சொல்லுவேன், இதுக்கு மேல உன்னோட விருப்பம் அப்படின்னு சொல்லும் போது இல்லம்மா அந்த சொத்து விஷயத்துல நான் ஒண்ணுமே கேட்கல, சும்மா 2 வார்த்தை தான் கேட்டேன், அதுக்கே அவர் என்ன அம்புட்டு திட்டுனாகமா அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்டதும் இங்க பாருடி, அதுக்கப்புறம் உன் புருஷன் ரொம்ப மழுங்கி போயிருவாரு, அவரை சாக்கடையில விழுந்ததுக்கு அப்புறம் தூக்கவே முடியாது, பொழைக்கிற புத்தி இருந்தா பொழைச்சுக்க, இல்லனா கடனாளியாவே இருங்க, நாளைக்கு கூட பிறந்த கதிரும் செந்திலும் நல்ல ரிச் ஆயிட்டாங்கன்னா உன்னை கண்டுக்கவே மாட்டாகடி அப்படின்னு சொல்றாங்க. ஆமாமா, என் புருஷன்ட்டையும் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து சொன்னாலும் அவர் சரின்னு கேக்குறாரு, அதுக்கப்புறமா அதெல்லாம் என் தம்பி தானே, அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி பேசுறாருமா அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாரு மயிலு, மிச்சம் இருக்கிறது இந்த கடையும் இந்த வீடும் தான், உங்களுக்கு சொத்து பத்து மாங்காய் தோப்பு தென்னந்தோப்புன்னு எதுவுமே கிடையாது, அப்படி இருக்கும்போது உள்ளத வச்சு நல்லத பாத்துக்க, என்னமோ அந்த மனுஷன் பேசுவாரு, இருக்கிறதுலயே உலகத்திலேயே என்ன மாதிரி அப்பா வேற ஒரு எவனும் கிடையாதுன்னு, அப்ப அப்படி பேசுறவர் பேச்சு மட்டும்தான் சக்கரையா பேசுவாரு போல, பண்றது பூரா ஃப்ராடுத்தனம் அப்படின்னு பாக்கியம் சொல்றாங்க. இதை கேட்டதுமேட்டு அம்மா இப்ப எனக்கு குழந்தை இருந்துச்சுன்னா மாமா எங்களுக்குன்னு ஏதாச்சும் பண்ணுவாங்களோ என்னமோ, ஆனா இப்ப குழந்தை இல்லாம போனதுதாம்மா எங்க வீட்லயே பெரிய பிரச்சனையா இருக்கு, இப்ப சரவணன் மாமாவும் என்கிட்ட சரியா பேசுறதில்ல, என்ன பண்றது, சண்டை எதுவும் இழுத்துட்டா நான் படிக்காத விஷயத்தையும் என்கிட்ட நகை இல்ல அப்படிங்கிற விஷயத்தையும் மாமா அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டாருன்னா என்னமா பண்றது, அவ்வளவுதான், நான் துணி மூட்டைய கட்டிக்கிட்டு உங்க வீட்டு பக்கம் வர வேண்டிதான் அப்படின்னு சொல்றாங்க. ஏண்டி அப்படியெல்லாம் விட்டுருவனா, ஒரு பொய்ய சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன், அதனால இப்ப பொய்க்கு மேல பொய் அப்படியே வெடிந்து கிடக்குது, ஒரு பொய் உடைஞ்சா மத்த எல்லா பொய்யும் உடைஞ்சிராதா, நான் எப்படி இதை சரி கட்டுறேன்னு மட்டும் பாரு, எதுக்காக கல்யாணம் பண்ணிட்டா என்ன பொண்டாட்டி படிச்சிருக்கோ படிக்கலையோ அவ கடைசி வரைக்கும் நம்ம கூட தான் இருக்கணும், பிரச்சனை மட்டும் பெருசா என் காதுக்கு வரட்டும், அதுக்கப்புறம் இருக்கு உன் புருஷனுக்கு, மும்பிட்டு நாளா அமைதியா இருந்த பாக்கியத்தை பார்த்திருப்பாக, ஆனா இதுக்கு மேலதான் இந்த குடும்பம் அடாவடியான பாக்கியத்தையே பார்க்க போறாங்க, யாருக்கு என்ன இருந்தா நமக்கு என்னடி அப்படின்னு சொல்றாங்க. உடனே சரவணன் அந்த பக்கமா இருந்து வராரு. போதுமாத்த, உங்க புள்ளைக்கு எப்படி எப்படி ஏத்தி கொடுக்கணுமோ அப்படியெல்லாம் ஏத்தி கொடுத்துட்டீங்களா, ஏற்கனவே அவ கேள்விக்கு மேல கேள்வி கேட்கறா, இதுல சொல்லி வேற கொடுக்குறீங்களா, என் பொண்டாட்டி கேள்வி எல்லாம் கேட்க மாட்டா, நீங்க சொல்லி கொடுக்கதான் அவ என்னையவே எகுத்து கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறா, இப்ப எங்க வீட்டுல நடக்கிற குழப்பத்துக்கு எல்லாத்துக்குமே நீங்க ஒருத்தர் தான் காரணமா அப்படின்னு சொல்லும் போது ஐயோ மாப்பிள்ள அப்படியெல்லாம் இல்ல மாப்பிள்ள, என் பொண்ண சும்மா பார்க்க வந்தேன், என்னடி அப்படின்னு சொல்லி நார்மலா தானே பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிறாங்க. நீங்க பேசினதான் நான் கேட்டுக்கிட்டு இருந்தேங்கன்னு, அப்புறம் என்னங்க நீங்க பொய் சொல்றீங்க அப்படின்னு சொல்லும் போது இப்ப தெரியாது மாப்பிள்ள, நான் சொல்றதெல்லாம் உங்களுக்குன்னு குழந்தை குட்டி பெருசானதுக்கு அப்புறம் குழந்தை குட்டி உங்களை காலை நத்திக்கிட்டு இருக்கும் பாருங்க, அப்பதான் தெரியும் உங்க அப்பா நம்மளுக்கு நல்லது பண்ணிருக்காங்களா இல்ல கெட்டது பண்ணிருக்காங்களான்னு அப்படின்னு சொன்னதுமேட்டு, யார பத்தி என்ன வார்த்தை பேசுறீங்க, எங்க அப்பாவை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்
அவரு எப்பேற்பட்ட ஆளு தெரியுமா? 5 பிள்ளைங்களா இருந்தாலும் சாப்பாட்டுக்கு கூட எங்களை கஷ்டப்பட வச்சதில்ல. எங்க அப்பாவை பத்தி பேசுற அப்படி இருந்தா மரியாதையா வீட்டை விட்டு வெளியே போங்க அப்படின்னு சொல்றாங்க. பாத்தியாடி உன் புருஷன் பேசுற பேச்சு? ஒரு சிலருக்கு பட்டா புத்தி வரும், ஒருத்தருக்கு சொன்னாலே புத்தி வந்துடும். ஆனா உன் புருஷன் ரெண்டுத்துலமே சேர்த்தி கிடையாது. சொல் புத்தியும் இருக்கணும், சுய புத்தியும் இருக்கணும், ரெண்டுமே கிடையாது. என்னைக்கா இருந்தாலும் அவரோட சேர்ந்து நீயும் கஷ்டப்பட தாண்டி போற அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு உடனே உங்க சரவணன் இருந்துகிட்டு அதை நாங்க பாத்துக்கிறோம், அப்படி ஒண்ணும் எங்க அப்பாவும் அம்மாவும் எங்களை கஷ்டப்பட வைக்க மாட்டாங்க. நீங்க உங்க வேலையை மட்டும் பார்த்துட்டு உங்க குடும்பத்துல என்ன பிரச்சனை நடக்குதோ அதை சால்வ் பண்ண பாருங்க. அதை விட்டுட்டு மத்த குடும்பத்துல எப்படி பிரச்சனையை உருவாக்கலாம் அப்படிங்கறதான் நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. இங்க பாருங்க, உங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னு நான் பேசிக்கிட்டு இருக்கேன், இல்லைன்னா அவ்வளவுதான், வெளியே போங்க முதல்ல அப்படின்னு சரவணன் வீட்டை விட்டு வெளியே அனுப்புறாங்க. அப்ப உடனே ஏமாமா இப்படி பேசுறீங்க? எங்க அம்மா அப்படி என்ன கெட்ட சொல்லி புட்டாக? அவங்க நமக்கு நல்லதுக்காக தானே சொல்றாங்க. ஏண்டி இதெல்லாம் நல்லதா? நல்ல இருக்க குடும்பத்துல சண்டையை மூட்டி விட்டுட்டு போறது இல்லாம இது நல்லதுன்னு சொல்றியா? கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா பொண்ணை நல்லா வச்சுக்கிறாங்களா அப்படின்னு தான் பார்க்கணுமே தவிர குடும்பத்துல நீ தனியா வந்துரு, கடன் வந்துரும், சொத்து வந்துரும், அப்படி இப்படின்னு நீ எதுக்கு வந்து சொல்லி கொடுக்குற அப்படின்னு கேக்குறாங்க. ஐயோ மாப்பிள்ள, இம்புட்டு மரியாதை கொடுக்காதீங்க. மரியாதை இல்லாத வீட்டுல நான் என்ன இருக்கணும்னு எனக்கு என்ன தலையெழுத்தா? இதுக்கு மேல ஒரு நிமிஷம் அந்த வீட்டுல இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு கிளம்பி போறாங்க. அப்ப உடனே இங்க பாண்டியன் வந்ததுமேட்டு என்னடா கோபமா இருக்கீங்க அப்படின்னு சொன்னதும், அது ஒண்ணும் இல்லப்பா, வீட்டுல இன்ன வரைக்கும் அப்படி எரிச்சல் மேல எரிச்சல் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப உடனே தங்கமயில் இருந்துகிட்டு என்னங்க எரிச்சலை பாத்தீங்க அப்படின்னு எங்க அம்மா தம்பா சொல்லிவிட்டாங்க, எனக்காக தானே எங்க அம்மா பேசினாங்க அப்படின்னு சொல்றாங்க. என்னாச்சுப்பா மயில், ஏன் நீயும் கோபமா இருக்க? இங்க பாருங்க மாமா, நானும் உங்களுக்காக அமைதியாக தான் இருந்துகிட்டு இருந்தேன். ஆனா வீட்டுல இருக்க எல்லாருமே நீங்க சொல்ற பேச்சு கேட்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது நாங்க மட்டும் கேட்கணுமா? உங்க பிள்ளைங்க கதிரும் செந்திலும் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க, ஆனா என் புருஷன் மட்டும் கஷ்டப்படணுமா? அந்த மல்லிகை கடையில வேலை செஞ்சு அப்படி நீங்க எங்களுக்கு என்னத்தை கொடுக்க போறீங்க? கடைசியில அந்த 10க்கு 10 அடி ரூம்பையும் இந்த வீட்டுல கொஞ்சம் டைம் கொடுக்க போறீங்க. அதுக்கு என் புருஷன் அம்புட்டு கஷ்டப்படணும். இதே கதிர் வீட்டுக்காரு அங்க பேசர் ஓட்டுறாரு, அது ஓட்டி வர்ற காசை உங்களுக்கு கொடுக்க போறாரு? கொடுக்க மாட்டாருல்ல, அவர் தானே வச்சுக்குவாரு. மீனா புருஷனும் வேலைக்கு போறாங்க, அவங்க மாசம் சம்பளத்தை கொண்டு வந்து உங்கள்கிட்ட கொடுக்க போறாங்களா? அவர் எப்படி நல்ல இஷ்டத்துக்கு மாச சம்பளம் வாங்கினதும் யாருக்கும் கொடுக்காம நல்ல ஜல்னு செலவு பண்றாரு. நான் ஒன்னும் செலவு பண்றதுக்கு சொல்லல, இருந்தாலும் அவங்க காசை கொண்டு வந்து கொடுத்துருக்கணும், அவங்க எல்லாம் கொடுக்கவே இல்லை. அப்படி இருக்கும்போது நான் மட்டும் எதுக்காக மாமா கொடுக்கணும்? என்னால கொடுக்க முடியாது மாமா. இனிமே எல்லாருக்கிட்டையும் எப்படி நடந்துக்கிறீங்களோ அதே மாதிரிதான் என்கிட்டையும் நீங்க நடந்துக்கணும். அதை விட்டுட்டு என் புருஷங்கிட்ட மட்டும் காசை வாங்குறது, இல்லைன்னா அவரை மட்டும் வேலை சொல்ற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. இனிமே அவருக்கும் உங்க கடையில வேலை பார்க்கறனால மாச சம்பளத்தை போட்டு கொடுங்க. ஏன்னா அவர் மட்டும் புள்ளக்குட்டிக்கு செலவு பண்ண மாட்டாரா? பொண்டாட்டி கேட்டுனதை வாங்கி கொடுக்க மாட்டாரா? மற்றவர்கள்லாம் வாங்கி கொடுக்குறாங்கல்ல, ராஜி எப்படி பாத்துக்கிறாருக்கும், இப்பறம் இங்க மீனா எப்படி பாத்துக்கிறாங்க? என்ன மட்டும் என் புருஷன் கண்டுக்கவே மாட்டாரு. எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான். சம்பளமும் கொடுக்க மாட்டீங்க, அவர் எப்படி எனக்கு ஒன்னா வாங்கிட்டு வருவாரு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு உடனே கோமதி இருந்துகிட்டு, ஏண்டி நீ மாசமா இருந்தப்ப ஒன்னா அப்படி கவனிச்சுக்கிட்டானே என் புள்ள, உனக்கு என்ன வேணும் சேலையில இருந்து கேக்குல இருந்து வேணுங்கிறத வாங்கி கொடுத்தான். அப்படி இருக்கும்போது அவனையாடி இப்படி தப்பா பேசுற அப்படின்னு சொன்னதுமேட்டு, நான் ஒன்னும் தப்பா பேச கிடையாது, எங்க எல்லாருக்கும் ஒரு நியாயம் எங்களுக்கு ஒரு நியாயமான்னு தான் கேக்குறேன். உள்ள பூச்சி மாதிரி அமைதியா இருந்தா நீங்க அப்படியே ஏத்தி ஏரோப்ளேன்ல போட்டு விட்டுட்டு போயிருவீங்க. நானும் வாயை திறந்து பேசணும்னு முடிவு பண்ணிட்டேன். என்கிட்ட சொல்றதை விட்டுட்டு நீங்க இனிமே திருந்துற வழியை பாருங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு மாதிரியும் எங்களுக்கெல்லாம் ஒரு மாதிரியும் பண்ற வேலையை வச்சுக்காதீங்க. அது மீறியும் அவங்களுக்கு நீங்க குடுக்கற மாதிரி இருந்தா பாதி பணம் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா இங்க பாண்டியன் வந்து வீட்டுக்குள்ள போய் பணத்தை எடுத்துட்டு வராங்க. எடுத்துட்டு வந்ததுமேட்டு காட்டுறாங்க, இந்த மயிலு உனக்கு எம்புட்டு பணம் வேணுமோ எல்லாத்தையும் அள்ளிக்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. என்னமாமா திடீர்னு இப்படி வந்து கொட்டுறீங்க அப்படின்னதும், ஆமா மயிலு, நான் தான் நல்லவனா இருக்கிறது உங்களுக்கு யாருக்குமே பிடிக்காது. என் புள்ள சரவணை இம்புட்டு நாளா கஷ்டப்பட்டு உழைச்சி கொண்டு வந்ததை இந்த குடும்பத்தில் போட்டுட்டேன்னு நீ என்ன சொன்னல, ஆனால் இந்த குடும்பத்தில் நான் போட கிடையாது. அவன் உழைச்சி கொண்டு வந்த சம்பளத்தை நான் வச்சுருந்தேன், அதை தான் இப்போ உனக்கு கொடுக்குறேன். உன் பணம் பேராசை இருக்குல்ல, அது இந்த பணத்தை அள்ளிக்கிட்டுனாச்சும் தீரட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிறீங்க? என் புருஷன் சம்பாரித்த பணம் இம்புட்டு தானா அப்படிங்கவும், உன் புருஷன் மாதம் எவ்வளோ சம்பளம் கொடுப்பான், இப்போ எத்தனை மாதம் வேலைக்கு போனான், எல்லாத்தையும் கணக்கு பண்ணி இதில் எம்புட்டு பணம் இருக்குன்னு பார்த்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
இதுக்கு உடனே இங்கே தங்கமயில் படிச்சிருந்தா தானே அதெல்லாம் தெரியும், நம்மளே படிக்கலை, இதை போய் இவர்கிட்ட என்னத்த சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, மாமா அப்படியெல்லாம் நான் உங்களை நம்பாமலாம் இல்லை மாமா, கணக்கில் நீங்கள் கரெக்டாக இருப்பீங்க அப்படின்னு சொன்னதுமேன்ட்டு சரவணன் கோவப்பட்டு, இங்கே பாரு இப்போ தெரியுதா எங்கள் அப்பாவோட எண்ணம் என்னன்னு, என்னமோ நீயும் உங்கள் அம்மாவும் குதிச்சுக்கிட்டு இருந்தீங்க, உங்கள் அம்மாவும் உங்கள் அப்பாவும் உன்னை கடைசியில் கடங்காரனாக தான் ஆக்க போகிறாங்கன்னு சொன்னீங்க. ஆனால் இப்போ பார்த்தியா எங்கள் அப்பா எல்லாருக்கும் சேர வேண்டியதை சரியாக சேர்ப்பாருடி, மற்றவங்க மாதிரி கிடையாது. எங்கள் அப்பாவை தாராளமாக நம்பலாம், அவர் மாதிரி ஒரு ஆளை நீங்கள் பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமேன்ட்டு சரி சரி, ஆனால் இப்பெல்லாம் தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இல்லை, எனக்கு எங்கள் அப்பா என்னை பெத்தப்பையே எனக்கு தெரியும், எங்கள் அப்பா எனக்குன்னு எல்லாத்தையும் சரியாக செய்வார். அவரை போய் நான் எதிர்த்து கேள்வி கேட்டேன் அப்படின்னா நான் சாப்பிட்ற சாப்பாடு கூட என் உடம்புல தங்காது. இவ்வளவு நாளாக கல்யாணம் பண்ணிட்டு வந்து இங்கே உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறியே, இதெல்லாம் என்ன? எங்கள் அப்பா காசு தான், ஏன் காசுன்னு நினச்சியா? நீ நினப்ப வேணும்னா மாதம் மாதம் நம்ம புருஷன் வேலைக்கு போகிறாரு, அவரோட சம்பளத்தில் நம்ம தின்னுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. நீ அப்போ இருந்து இப்போ வரைக்கும் அப்படியே நோகாமல் எடுத்து அள்ளி திங்கிற பாரு, அது மொத்தமும் எங்கள் அப்பா வேர்வை சிந்தி நீ சொன்னி பொட்டலம் போட்டு விற்கிற கடைன்னு, அந்த கடையிலேருந்து வந்த லாபத்தில் தான் நீங்கள் தின்னீங்க. அதை விட்டுட்டு அவரை வாய்க்கு வந்தபடி இனிமே ஒரு வார்த்தை சொன்னேன்னா அப்படியே வாயை கிழிச்சு விட்டுருவேன் அப்படின்னு சரவணன் சொல்கிறாங்க. இப்போ என்ன தப்பாக பேசிவிட்டேன்னு இந்த குதிக்கிறீங்க? ராஜியும் தானே இவரை மதிக்காமல் போனா, அவளை மட்டும் யாரும் எதுவும் சொல்லலை. இப்போ என்னமோ நான் இதை பண்ணுனா குத்தம், அதை பண்ணுனா குத்தம்னு குத்த கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. இங்கே பாருங்க, எனக்கு தெரியும் நான் எப்படி இருக்கணும்னு, அதை விட்டுட்டு நீங்கள் என் வழியில் வராமல் உங்கள் சோழியை பாருங்க அப்படின்னு தங்கமயில் ரூமுக்குள்ளே கடகடன்னு போயிடுறாங்க.